இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம மிருகத்தை பற்றி பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இந்த வாரம் புறாவை பற்றி நாம் பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோம்? புறா. புறா அதிகமாய் வாஞ்சிப்பது கண்மலைக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று. புறா அதிகமாய் வாஞ்சிப்பது என்னது? ஏன்? கண்மலை யாரு? கிறிஸ்து. அப்ப நம்ம அதிகமா என்ன வாஞ்சிக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கணும். கண்மலைக்குள்ள இருந்த புறாவினுடைய முகரூபம் மாறிச்சு. கண்மலைக்குள்ள இருந்த புறாவினுடைய சத்தம் மாறிச்சு. கண்மலைக்குள்ள இருந்த புறாவினுடைய கண்கள் மாறிச்சு. கண்மலை கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் இருக்கிறான் என்றால் இந்த மூணுலையும் மாற்றம் வேணும். ஒன்று முகரூபம், இன்னொன்று சத்தம், இன்னொன்று கண்கள். புறாவினுடைய கண்கள் எப்படி இருந்தது? அதெல்லாம் யார் பாஸ்டர் பார்த்தா? நீங்கள் வேற சயின்ஸு அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா நாங்கள் எங்கே போ. புறாவினுடைய கண்களை யார் பார்த்தா எப்படி இருக்கும்? எங்களை மாதிரி இருக்கும். இது எதுக்கு உங்க புறாவினுடைய கண்கள் எப்படி இருக்கும்? சீமியம் அவனே சொல்ல முடியுங்க, நான் எப்படி பாஸ்டர் சொல்ல அப்படிங்க சொல்லு. கண்ணீராக இருக்கு. புறாவினுடைய கண்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒருத்தன் தான் சொல்லுவான், மற்றவன் சொல்ல மாட்டேன். அதனால தான் அவன்கிட்ட எப்படி இருக்கும்? ஏன் கண்ணீராக வருது? நம்ம கண்ணீர் வருதா? வருது பாஸ்டர், ஆனால் வெளியே விடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உண்மை, நமக்குள்ள அந்த அந்த எண்ணம் தான் இருக்கும். அழுக வருதான், ஆனால் அழுதா ஒரு மாதிரி இருக்கும். அழுகையை அடக்கி வச்சுட்டே இருந்தான் பாஸ்டர். அது எது? அழுக வந்தால் அடக்கவே. அப்போ கண்மலைக்குள்ள ஒருவன் இருந்தால் அவனுடைய கண்களில் வித்தியாசம் இருக்கும். கண்மலைக்குள்ள ஒருவன் இருந்தால் அவனுடைய முகரூபத்தில் வித்தியாசம் இருக்கும். கண்மலைக்குள்ள ஒருவன் இருந்தால் அவனுடைய சத்தத்திலையும் வித்தியாசம் இருக்கும். இதான் கண்மலைக்குள்ள இருக்கிறவனுடைய அனுபவம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போய்கொண்டே இருக்கும், எல்லாம் புதிதாய் மாறும். நம்ம வந்தது எப்படி வந்தோம்? காக்காவாக தான் வந்தோம். ஆனால் காக்காவாகவே போக முடியாது. ஏன்னா காக்காவினுடைய சுபாவம் என்னது? போயிட்டு போயிட்டு வரும், போகிறதும் வருகிறது. அப்போ காக்காவாக இருந்தால் எங்கே பரலோகம் போவ? காக்காவாக இருந்தால் பேழையும் வேணும், கொஞ்சம் அப்படி உலக ஆசீர்வாதமும் வேணும். அதான் போயிட்டு போயிட்டு வருது. பேழையும் வேணுமா, உலக ஆசீர்வாதமும். கடைசி வரைக்கும் நோவாதை பிடிக்கவே முடியலை. அது எங்கே போச்சுன்னே தெரில. நோவாதை பிடிச்சாரா? காக்கா ஒன்று பேழைக்குள்ளே போக சொன்னார். போக சொன்னாரா? நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே தான் வரேன். போக சொன்னாரா? போக சொன்னார். காக்கா போச்சா? போச்சு. ஆனால் கொஞ்சம் கதவை திறக்கட்டும், இதுதான் வாய்ப்பு. எங்கே போயிடும்? அதுக்கு தான் சத்தியத்தை திறக்காம வேற சத்தியத்தை திறக்காம இருக்கிறது. சத்தியத்தின் கதவு நல்ல அறை கட்டப்பட்டு இருக்கணும். மனதின் அறை சத்தியத்தால் நல்ல கட்டப்பட்டா இருந்தால் மட்டும்தான் இங்கேருந்து என்ன செய்யாது? உலக ஆசை, உலக ஆசைக்கு, உலக ஆசீர்வாதத்துக்கு போகாது. ஜன்னலை திறந்தார், தெரியாதனமா காக்கா விட்டுட்டார். புறாவையாவது விட்டுருக்கலாம், அதாவது வந்து சேர்ந்துருக்கும். புறாவுக்கு அங்கே இளைப்பாற இடம் இல்லை. எதுவுமே அங்கே ஆறுதல் கொடுக்கலை, எதுவுமே கண்ணீரை துடைக்கலை, எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்கலை, எதுவுமே சமாதானத்தை கொடுக்கலை. யாருமே இல்லை. நேராக பேழைக்குள்ளேயே வந்துட்டு நீரே தஞ்சம்னு வந்தது. காக்கா வந்ததா? காக்கா அப்படி இல்லை. கர்த்தரும் வேணும், கொஞ்சம் அப்போ கொஞ்சம் உலக ஆசீர்வாதமும் எங்களுக்கு. உலக ஆசீர்வாதத்தை யாரு கொடுப்பா? கர்த்தர் எப்படி பாஸ்டர் கொடுப்பார்? நாங்கள் வேலை பார்த்தா தானே எங்களுக்கு உலக ஆசீர்வாதம். நோவாவுக்கு வேலை பார்த்தாரா? இந்த பைபிளை வச்சே சொல்லுங்க, நோவா வேலை பார்த்தார். நோவா என்ன வேலை பார்த்தார்? நோவா என்ன வேலை பார்த்தார்? ஆபிரகாம் என்ன வேலை பார்த்தார்? ஆபிரகாம் வேலையை விட்டுட்டு தான் வந்தார். இருக்கிற வேலையும் கர்த்தர் என்ன சொல்லிட்டார்? எப்போ நீ அங்கே இருந்தது போதும்,
இந்த விக்கிரகத்தை செஞ்சதும் போதும், அந்த வேலையை விட்டுட்டு வான்னு கூப்பிட்டார். வந்துட்டான். வந்தவனை எப்படி மாற்றிட்டார்? ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். அநேகருக்கு அவன் ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆபிரகாம் யாரு? தகப்பன்போம். ஏன்? அவன் அநேகருக்கு அநேகர் பாருங்க ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுக்கு செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க. ஒரு சில சபையிலும் அப்படிதான் நான் கேட்டிருக்கேன். ஜெபம் பண்ணும்போது கர்த்தாவே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல என்னையும். நான் ஜெபம் பண்ணுவேன், வேற வழி இல்லாமல் ஜெபம் பண்ணுவேன். வேற என்ன செய்ய? அப்படிதான் ஆசீர்வாதத்தை ஆகணும். இல்லைன்னா பாஸ்டர் எங்களை என்ன செய்ய மாட்டுக்கார்? ஆசீர்வதிக்கவே மாட்டுக்கார் பைய. வேற வழியில் அப்படிதான் ஆசீர்வதிக்கணும். ஆனால் அந்த ஆசீர்வாதம் தங்கணும்னா செய்ய வேண்டியதை ஆசீர்வாதம் ஓடுனா ஆசீர்வாதம் வர. அந்த ஆசீர்வாதம் தங்கணும்னா செய்ய வேண்டியதை செய்ய. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ கணக்கா போச்சு. நான் அதுக்குள்ளதான் வரேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் வாசிங்க. ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வத்தி போகிற வரைக்கும். ஏன்னா அங்க அதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு என்ன இருக்கு? ஆகாரம் இருக்கு. ஜலம் வற்றி போகிற வரைக்கும் அதுக்கு என்ன உண்டு? ஏன்னா எல்லாம் எங்க மிதக்காங்க? நம்ம ஊர்ல எல்லாம் ஜலம் மிதக்காங்களா? தண்ணியில நைட்டு. அதே மாதிரி அங்கெல்லாம் என்ன எதில் மிதக்காங்க? தண்ணியில மிதக்காங்க. காகத்துக்கு நல்லதா போச்சு. இவரும் நம்மளை வெளியே விட்டுட்டாரு. சத்தியத்தை திறந்துட்டாரு. இது வரைக்கும் சத்தியத்தை மாற்ற மாட்டேன்னாரு. கொஞ்சம் சத்தியத்தை மாத்திட்டாரு. இதான் வாய்ப்பு அப்படின்னு காக்கா வெளியே போச்சு. வெளியே போன பிறகு தான் தெரியுது காக்காவினுடைய சுபாவம். அப்ப இது வரைக்கும் உள்ள எப்படி இருந்திருக்கு? நிர்பந்தத்தில் இருந்திருக்கு. காக்கா உள்ள எப்படி இருந்திருக்கு இது வரைக்கும்? நேற்று இப்படி வரல. காக்கா எப்படி இருந்திருக்கு இது வரைக்கும் உள்ள? நான் இன்னைக்கு எழுதவும் இல்லை. காக்கா எப்படி இருந்திருக்கு இது வரைக்கும் உள்ள? நிர்பந்தத்தில் உள்ள இருக்கு. எப்பண்டா கதவை திறப்பான், எப்பண்டா சத்தியத்தை திறப்பான், ஏதாவது ஒரு கதவை திறக்க மாட்டானா? திறந்தார், கொஞ்சம் வெளியே விட்டாரு, போனது போச்சு, போயிட்டு வருது. இது நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குங்க. சும்மா ஒரு பேலையை செய்ய சொல்லலை, சும்மா ஒரு காகத்தை உள்ள அனுப்புன்னு சொல்லலை, சும்மா ஒரு புறாவையும் உள்ள. அந்த ரெண்டுக்கு வித்தியாசத்தை காட்டதான் சபை என்கிற பேலைக்குள்ள இந்த ரெண்டையும் கொண்டு வர சொல்றார். சபை என்கிற பேலைக்குள்ள காக்காவும் இருக்கும், புறாவும் இருக்கும். காக்காவும் இருக்கும், புறாவும் இருக்கும். காக்காவுக்கு என்ன ஆசை? காக்காக்கு என்ன ஆசை? நீங்க கொஞ்சம் டக்குன்னு சொன்னாதான் நான் அப்படி போக முடியும். காக்காக்கு என்ன ஆசை? உலகமும் வேணும், பேழையும் வேணும், வருகையிலையும் போகணும், இதுவும் வேணும். கடைசி வரைக்கும் அது என்ன செய்யல? அந்த திரும்ப வாசிங்க. வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு அப்ப போயிட்டு வந்திருக்க தவிர அதை பிடிச்சேன், புறாவையாவது பிடிச்சார், இதை பிடிச்ச அது கைக்குள்ள அடங்கிச்சா? இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவங்க தேவனுடைய கரத்துல அடங்கி இருக்கவே முடியாது. நிறைய அர்த்தம் இருக்கு. இல்லை எழுதி வைங்க, ஏன்னா கண்டிப்பா நமக்கு மறந்துடும். கண்டிப்பா நமக்கு என்ன செய்யும்? இந்த வாசலை தாண்டோன்னு பாருங்க, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் நம்மை வந்து நெருக்கி வசனத்தை நெருக்கி போட்டுரும். அதனால எழுதி வைங்க. இப்ப என்ன சொன்னேன் பார்த்தீங்களா? இப்பவே மறந்தது. அப்ப எழுதலாம? டைரி இருக்கு, உங்க உள்ளத்துல எது பேசுதோ அதை எழுதுங்க, அதுல தப்பே கிடையாது. நம்ம இப்படி எழுதாம வச்சுதான் கடைசி வரைக்கும் முன்னேறாமையே போறோம். நல்லது சொன்னாலும் கேட்கறது கிடையாது, கெட்டது சொன்னாலும் கேட்கறது கிடையாது. அப்ப எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போவ? நீங்க போங்க பாஸ்டர், நாங்க பின்னாடி வாரோம்.
2ஆம் வருகையில் வாரோம். எந்த வருகையில்? இந்த வருகையில் போனாதான் பெரிய பாக்கியவான். 2ஆம் வருகையில எல்லாம் போனோம்னா நமக்கு பெரிய 7 வருஷம் உபத்திரம், மகா உபத்திரம். அந்த கஷ்டம் வந்தாதான் தெரியும், உபத்திரம் வந்தாதான் உண்மையாவே. அதான் அநேக ஜனங்கள் நிர்விசாரமா இருக்காங்க. அது அப்போ பார்த்து உபத்திரம் வந்த பிறகுலாம் பார்க்க முடியாது, ஒரேடியே போகதான் செய்யணும். லிசன் டு மீ, கவனிங்க. காக்கா போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது, ஒரு இடத்துல தங்கலை. அதுக்குள்ள இந்த உலகம் அந்நியரும் பரதேசிகளும் என்கிற எண்ணம் இல்லை. தங்கள் சுய தேசத்தையே நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்தலை. ஆதலால் அது போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. அடுத்து வாசிங்க. பின்பு நான் சொல்ல வேண்டிய ஆரம்ப வசனமே வேற, ஆனால் இதை தான் எடுக்கேன். பூமியின் மேல், ஆகஸ்ட் கவனி, பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று. அப்போ உண்மையை அறியணும்னா யாரை அனுப்பணும்? ஐயா காக்காவும் அனுப்புனாரு. காக்கா பார்த்துச்சு. இன்னைக்கு சில போலீஸ்கார பாருங்க, அங்கேயும் லஞ்சம் வாங்குவான், இங்கேயும் லஞ்சம் வாங்கிக்கிடுவான். பார்த்தீங்களா? 2 பக்கம் லஞ்சம். இதே தான் காக்காவும். அங்கேயும் சாப்பாடு இருக்கு, உள்ளேயும் நமக்கு சாப்பாடு இருக்கு. இவன் அனுப்புனது எதுக்கு? ஜலம் வற்றி போயிட்டோம் என்று கடைசி வரைக்கும் அதை கொண்டு வந்ததா? ஏன்னா அங்கேயும் சாப்பாடு இருக்கு, அங்கேயும் சாப்பாடு சாப்பிட்டாச்சு, அதுவும் நம்மளை திருப்தி பத்துச்சு, இதுவும் நம்மளை. ஆனால் யாருக்காக வாழ்வான்? யாருக்காக வாழ்வோம்? ஐயா உலகமும் நம்மளை திருப்தி பத்துது, ஆசீர்வாதம் தருது. ஏழைக்குள்ளேயும் நமக்கு என்ன இருக்கு? ஆனால் நம்ம எந்த ஆசீர்வாதம் வேணும்? அதுவும் வேணும், இதுவும் வேணும் பாஸ்டர். அப்படின்னா போய்கிறதும் வருகிறதுமா தான் இருக்க முடியும். கண்மலைக்குள்ள இருக்க வேண்டும், ஆனால் கண்மலைக்குள் தங்குகிற என் புறாவே. வித்தியாசத்தை பாருங்க. கண்மலைக்குள் தங்குகிற என் புறாவே. கண்மலைக்குள்ள புறா என்ன செஞ்சிருக்கு? தங்குமா. அது போயிட்டு போயிட்டு வராதான். இப்போ காக்காவை அனுப்பி பார்த்தாரு. இது ஒப்பேராது, இவனை தெரியாதனமா வெளியே அனுப்பிட்டேன், இவன்கிட்ட இருந்து என்ன வராது, கடைசி வரைக்கும் உண்மையான நிலவரம் வராது. நேரம் என்ன ஆரம்பிச்சார்? புறாவை ஆரம்பிச்சா. அப்போ சபைக்குள்ள புறா இருக்கணும். சபைக்குள்ள என்ன இருக்கணும்? உண்மை உள்ளவங்க இருக்கணும், புறா தான் இருக்கணும். சபைக்குள்ள யார் இருக்கணும்? எங்க நான் வசனம் தானங்க சொல்றேன். அந்த அண்ணா பார்க்கறத பார்த்தா இவர் என்ன இப்படி சொல்றார், ஆனால் அடித்தாலும் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா சத்தியத்தை சொல்லி அது பரவாயில்ல, எனக்கு அவர் சொல்றத நான் அப்படி சொல்லிட்டு போகணும். அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட டக்கு டக்குன்னு பதில் கேட்கேன். சொல்லுங்க. இப்போ புறாவை அனுப்புனார். எதுக்காக புறாவை அனுப்புனார்? காகத்தையும் எதுக்காக அனுப்புனார்? ஜலம் வற்றி போயிட்டோ என்று அறியணும் தான். புறாவும் அப்ப அழைத்த அழைப்புக்கு உண்மை உள்ளலா இருந்தது எது? புறா. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் அவரோடு கூட ஐக்கியத்துல உண்மை உள்ளவர்களாய். சபையில எல்லாரும் பர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது, சபையில எல்லாரும் உண்மையா இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஒரே ஒரு புறா தான் இருக்கும். வேணாம், ஒரே ஒரு புறா. அந்த புறா போச்சு, இன்னும் ஜலம் வற்றி போகலை என்பதை அறிந்தான். யோசுவா 12 பேரை அனுப்புனார். 12 பேர்ல எது மூலம் உண்மையை அறிஞ்சார்? ஐயா அழைச்சது 12 பேரை, ஊழியத்துக்கு அனுப்புனதும் 12 பேரை. ஆனால் இந்த 12 பேரும் போனாங்க, தேவ சித்தத்தின் பிரகாரம் போய் தேவ சித்தத்துக்கு உண்டான பதிலை கொண்டு வந்தது யாரு? உண்மையை சொன்னா புறாவா இருந்தாதான் பரலோகம் போக முடியும். காலேப்பும் யோசுவாவும் தவிர வேறு ஒருவரும் ஆணையிட்ட தேசத்தில் பிரவேசிப்பதில்லை.
ஏன்னா இவங்கெல்லாம் போனாங்க, உலகத்தை பார்த்தாங்க. ஐயா அவன் அப்படி இருக்கான், ஐயா இவன் இப்படி இருக்கான், பார்த்து 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 10 பேரு கிருபை நஷ்டப்படுத்திட்டான். 10 பேரும் கொடுத்த ஊழியத்தை நஷ்டப்படுத்திட்டான். அவன் பலவான்யா, அவன் வெட்டுக்கிளியா, அவன் யாரு? பலவான். இவன் யாரு? இவனுக்கு யார் பலன்? ஊழியத்துக்கு போகும்போது பலவீனம் வரும். கிராமம் எப்படி இருக்கும்? பலவானாதான் இருக்கும். நாம ஐயா இந்த கிராமம் இவ்வளோ பார்க்குறவங்கெல்லாம் பலவானா இருக்கானே, நம்மள கொஞ்சம் நசுக்குனாலும் எறும்பெல்லாம் ஆயிடுவோம் அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது? பின்னாடி போகக்கூடாது. ஊழியத்துக்கு போகணும்னா ஊழியத்துக்கு சூழ்நிலை எதையும் பார்க்காம தான் போகணும். இல்லை அந்த கிராமம் ஏற்றுக்கொள்ளாது. அனுப்புனது யாரு? அவர் வேலையை தான் நம்ம செய்தான். ஏற்றுக்கொள்ளது ஏற்றுக்கொள்ளாததும் அவங்க இது. அதை நம்ம பார்த்தா நம்ம ஊழியமே செய்ய முடியாது, தேவ சித்தத்தையே நிறைவேற்றவே முடியாது. கண்டிப்பா தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. இப்ப 2 பேர் போனாங்க. 2 பேர் என்ன சொன்னாங்க? ஐயா அந்த உலகத்தை நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம், நமக்கு தான் உலகம் பெருசா இருக்கு. யாருக்கு உலகம் பெருசா இருக்கும்? உலக ஆசீர்வாதம் யாருக்கு பெரிதாய் தெரியும்? தேவ சித்த பிரகாரம் போகாதவனுக்கு, தேவ சித்தத்தை அறியாதவனுக்கு, தேவனுடைய அழைப்பை அறியாதவனுக்கு தான் உலக ஆசீர்வாதம் பெரிதாய் தெரியும். நீங்க என்னாகமத்தில் இருக்கு, வீட்டில் போய் படிக்கிறவங்க படிங்க, அவங்களுக்கு தான் அது பெருசா தெரிஞ்சது. ஆனா எல்லாரும் அழைச்சாங்க, எல்லாருக்கும் என்ன உண்டு? அழைப்பு உண்டு. ஆனா எல்லாரும் அழைத்த அழைப்பு பிரகாரம் போகலை. போயிட்டு என்ன கொண்டு வந்தான்? 10 பேர் போனான். 10 பேர் போய் என்ன கொண்டு வரான்? ஆத்மாவை கொண்டு வருவான்னு பார்த்தா அங்க திராட்சை பழம் தொங்கிட்டு இருந்துதான். 2 கம்பை வச்சு இவர் என்ன செய்தாராம்? கொண்டு வராராம். நல்லா இருக்குல்ல? மோசே பார்த்தார், பரவாயில்லப்பா, நீங்களாவது என் பசியை அறிஞ்சு, அதுக்காக தான் காணிக்க தரதை வச்சு ஆத்மாவை என்ன செய்யக்கூடாது. 10 பேர் போனா, சரி நமக்கு திராட்சை கொலையாக கொண்டு வரானே அப்படின்னு அவனை ஏற்றுக்கொண்டக்கூடாது. 10,000 ரூபாய் காணிக்க தாரானே, எவ்வளவு தந்தாலும் அவனுக்கும் சத்தியம் அதெல்லாம் செல்லாது. ஐயோ மோசே அப்படி பார்த்தாரா? பரவாயில்ல, இவன் திராட்சை கொலையாக கொண்டு வந்தான், வாப்பா இறக்குப்பா, கொஞ்சம் பசியாக இருக்கு, 2 பிச்சுதா சாப்பிட்டுட்டு என்ன செய்யறேன்? இருதயத்தை களிப்பாக்குவோம். திராட்சை பழம் என்ன செய்யும்? திராட்சை ரசம் என்ன செய்யும்? இருதயத்தை களிப்பாக்கும். அவரை சமாளிக்க, யார? மோசையை சமாளிக்க என்ன கொண்டு வந்தான்? திராட்சை இதையோ கொண்டு போவோம், அப்படியாவது மோசையை சமாளித்து நம்மளை என்ன செய்வார்? விட்டுருவார். கடைசியில் பார்த்தான் அதையும் வாங்கி வச்சுட்டு ஒன்றும் சொல்ல. அடுத்து 2 பேர் வந்தான். யாரு? ஆனால் கல் எறிஞ்சது யார? நீங்கள் நல்லா பாருங்களேன், ஜனங்க கல் எறிஞ்சது யார? இந்த ஜனங்களுக்கு பரலோகம் போகணும், கானான் தேசம் போகணும் எண்ணமே இல்லை பாருங்க. இவன் கானான் தேசத்துக்கு இவங்கள கூட்டு போகணுமே அப்படின்னு 2 பேர் பிரயாசப்படுதான். 10 பேர் என்ன பிரயாசப்பட்டான்? நம்ம கானான் தேசத்துக்கு போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா போகிற வரல எல்லாம் எப்படி இருக்கான்? பலவானா இருக்கான், பேசாமல் நம்ம இங்கேயே உட்காந்துருவோன்னு இருக்காங்க. 2 பேர் போனான். ஆனால் கல்லெறிஞ்சது யார? நம்ம யாரை தெரியுமா கல்லெறிவோம்? உண்மையை சொல்தான் தெரியுமா, அவனை தான் கல்லெறிவோம். நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? உண்மை உண்மை உண்மையாக அங்கே கபடு இல்லாமல் பேந்த மாதிரி இருப்பான், அவனை தான் போட்டு ஏசுவோம். நீங்கள் நல்லா பாருங்க, உண்மைங்க. ஏன்னு இப்படி பார்க்கான்? இப்போ யோசுவாட்டே கேட்போம், உங்கள் அம்மா யார் அதிகமாக ஏசும்? ஏன்? இவன் உண்மையாக இருப்பான், அவன் அப்படி இருக்க மாட்டான். உண்மைங்க. உண்மையாக உள்ளவனை இந்த உலகம் கண்டிப்பாக ஏசும். நீங்கள் ஒருத்தனுக்கு 10 ரூபா யாரோ வந்த கொடுங்களேன், அவன் ஏசுவான். இன்னும் இப்படி இருக்க, அவன் கொடுக்காம இருப்பான், அவனை நம்ம ஏசணும், அவன் நம்மளை ஏசுவான். இப்படியெல்லாம் இருக்காது தம்பி. 10 ரூபா கொடுக்காத, 10 ரூபா கொடுக்காத அப்படிமா. அப்போ யார் மேலே கல்லறி விழுது?
எது அதிக கனி கொடுக்கோ அவனுக்கு தான் கல்லறி வரும், மற்றவனுக்கு கல்லறியே வராது. உண்மை. இவனை 2 பேரும் அதிக கனி கொடுத்துட்டு வந்து நிற்கான். கர்த்தருக்கு பிரியமான கனி இவங்க 2 பேர்ட்ட இருக்கு. அதை கேட்போமேன்னு இப்படி இல்லை. அவன் என்ன கேட்கான்? இதெல்லாம் கேட்ட உடனே கையில் ரெடியாக கல்லையும் வச்சிருக்கான் பாருங்க. அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. நம்ம பரலோகம் போகிறவல்ல என்ன எதையும் கையில் வச்சுருப்போம். நேற்று இப்படியெல்லாம் வரல. எதையும் கையில் வச்சுருப்போம். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எதையும் கையில் வச்சுருப்போம், கல்லையும் வச்சுருப்போம். ஏன்னா நானும் போகக்கூடாது, போகிறவனையும் போக ஒரே எரி. ஏன்னா அவன் 2 பேர் தானே போவான். அவன் 2 பேர் இருந்தால் எங்கே போயிடுவான்? அது எவ்வளோ ஆழம் இருக்குது பார்த்தீங்களா? நான் இவ்வளோ ஆழம் இருந்திருக்கேன். இதாங்க டேஸ்ட்டு, தேனிலும் மதுரம். வசனம் எவ்வளோ டேஸ்ட்டு பார்த்தீங்களா? இவ்வளோ டேஸ்ட்டு வச்சுருக்காரு. இதெல்லாம் பெரிய பாக்கியம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கேட்டி சேரணுமே, சேரணுமே, இன்னும் உம்மை இன்னும் கேட்டே சேரணுமே. 2 பேர் போனான், 2 பேர் வந்தான். தேவ சித்த பிரகாரம் போகிறவனுக்கு என்ன உண்டு? கண்டிப்பாக கல்லறி உண்டு. தேவனுக்காய் கனி கொடுக்கிறவனுக்கு கண்டிப்பாக என்ன உண்டு? மற்றவனை கல்லறியே மாட்டான். எது கனி கொடுக்கானோ அவனை தான் கல்லறியும். நீங்கள் மாமரத்தை பாருங்கள், சும்மா இருந்தால் கையில் எறிவோமா? ஒரு காய் தொங்கட்டும், என்ன செய்வோம்? அது எவ்வளோ உயரமாக இருக்கட்டும், வேகத்தில் வீசுவான். நேராக போய் காயில் படணும், காய் கண்டிப்பாக கீழே. அந்த மரம் யோசிச்சிருக்கும், நான் சும்மா இருக்கு. இதே தான் மனுஷங்களும், இதே தான் மனுஷனும். நம்ம சும்மா இருக்கும்போது ஒருத்தனும் வர மாட்டான். இது இருந்தால் பின்னாடி பாருங்க 10,000 பேர் வந்து நிற்பான். உண்மைங்க. இதை நான் எடிட் பண்ணிடுவோம். பொதுவாக நீங்கள் 4 மணியில் பாருங்கள், அவர்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா அத்தனை பேர் போவாங்களா? அநேக ஊழியக்காரங்க அங்கே போக காரணம் என்ன? பொதுவாக சொல்கிறேன், நான் ஊழியக்கார தப்பாக சொல்கிறேன், உதாரணமாக தான் சொல்கிறேன். ஏன்? அது இருந்தால் தாங்க ஆட்கள் இருக்கும். இதுதான் உலகம், இதுதான் மனிதர்கள். நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்னா ஒருத்தனும் நிற்க மாட்டான். நான் உமக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நான் பேதரு பார்த்தான், எப்போ இந்த அடியை நம்மளால் தாங்க முடியாது. அவர் யாருன்னே தெரியாது. பார்த்தீங்களா? ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். பிரசங்கமே வேண்டாம் அவனுக்கு, அவனே பிரசங்கியார். ஒரே வார்த்தையில் என்ன முடிச்சான்? அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. நம்மளும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். 3 வருஷமாக இயேசுட்ட நன்மையை அனுபவிக்கும், நல்ல அவர் தந்த ஆசீர்வாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் யாருன்னே, என்னோடு அப்பம் புசித்தவனே என் மேலே குதிங்காலை தூக்கிட்டான். அப்போ அப்பம் தந்தது யாரு? எஸ். அப்பம் புசித்தது யாரு கூட? இயேசுவோடு. கடைசியில் கால் என்ன செஞ்சிருக்கு? ஊறி இருக்கு. ஒரே தூக்கு. யார் மேலே? இயேசு மேலேயே தூக்கினான். இதுதான் உலகம், இதுதான் உலகம். இப்போ உள்ள கிறிஸ்தவங்களும் அப்படி தான் இருக்காங்க. உலகம்னோடனே அவங்கள மட்டும் பார்க்காதீங்க, கிறிஸ்தவங்களும் அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் நல்லா ஆராய்ஞ்சு பாருங்களேன், நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்னா ஒருத்தனும் வரமாட்டான். நம்மகிட்ட வல்லமும் இருக்கட்டும், வரிசையாக நிற்பான். நீங்கள் பார்த்தீங்களா? அங்கே நான் பொதுவாக நான் அங்கே 100 பாஸ்டர் இருப்பாங்க. 100 பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ண ஒருத்தரும் போக மாட்டான். இங்கே இவர் நல்ல வல்லமையாக இருப்பார், இவர்கிட்ட 100 பேர் நிற்பான். 100 பேர் சரி அவரும் பாவமே, சரி அவர் மனசு வேதனைப்படுவோமே, அவர்கிட்டையும் போய் ஒருத்தராக தலை கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. உதாரணமாக தான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் வேறு பாஸ்டர் மாற குறை அப்படி இல்லை. உதாரணம், எனக்கு வர உதாரணத்தை தான் நான் சொல்ல முடியும். அதுக்காண்டி யோசித்து பார்த்து சொல்ல இங்கே நேரம் காணாது.
எனக்கு இன்னும் ஒரு பக்கம், இன்னும் ஒரு பாயிண்டே முடிக்கலை. சொல்லுங்க. புறாவை இப்போ அனுப்புதார். புறாவை அனுப்பின நோக்கம் என்ன? அதை வாசிங்க. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியா. காக்காவுக்கு இந்த பூமியில எல்லாம் பிரியமானதா இருக்கு. புறாவுக்கு இந்த பூமியே பிடிக்க மாட்டுக்கு. நமக்கு எது பிடிக்கி? வசனம் பிடிக்க மாட்டுக்கு, ஜெபம் பண்ண பிடிக்க மாட்டுக்கு, வேதம் வாசிக்க பிடிக்க மாட்டுக்கு. ஆனால் உலகத்தில் சம்சா பிடிக்கி, உளுந்த விட பிடிக்கி, பேக்கரியில் பாதுஷா பிடிக்கி, அது பிடிக்கி. ஆனால் வசனம் மட்டும் பிடிக்காது பாஸ்டர். ஜெபம் மட்டும் வராது பாஸ்டர். வேதம் வாசிப்பு மட்டும் வரா மாட்டுக்கு பாஸ்டர். மற்ற எல்லாம் பிடிக்கும். எது பிடிக்காது? வசனம் பிடிக்காது. நான் இந்த டேஸ்ட் அறிஞ்சேன் இன்னைக்கு. வசனம் பிடிக்க மாட்டுக்கு. ஏன்? ஆனா புறாவுக்கு பூமி பிடிக்கல. புறாவுக்கு என்ன பிடிக்கல? அப்ப இந்த பூமியில என்ன இல்லை? இறைப்பாறை நமக்கு இடமே கிடையாது. அந்த புறா நமக்கு காட்டி தருது பாருங்க. கர்த்தர் ஒவ்வொரு மூலம் எவ்வளவு அனுபவத்தை வச்சிருக்காரு பாருங்க. புறா பூமி எங்கும் போய் பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல். இளைப்பாற இடம் இல்லை. இதேதான் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனுக்கு இந்த பூமியிலே தலை சாய்க்க. அப்ப இயேசு எப்படி இருந்திருக்கார்? புறாவா இருந்திருக்கார். இந்த பூமியில நமக்கு என்ன கிடையாது? இளைப்பாற இடமே கிடையாது. வீடு இருக்க பாஸ்டர்? இன்னைக்கு இருக்கும். அது வருக வர வேணா இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. வெந்து அக்கினிக்கு எல்லாம் இரையாகும். நித்திய நித்தியமாக காலமாக இருப்பது எது? பரலோக ராஜ்யம் மட்டும்தான். வேற எதுவும் இருக்காது. வீடு இருக்காது, வைக்காடு இருக்காது, ஒன்றும் இருக்காது. நம்ம ஓட்டுற பைக்கும் இருக்காது, சைக்கிளும் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிரும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் உருகி போகும். பாட்டு படிக்காம இல்லையா? இப்போ புறாவுக்கு இளைப்பாற இடம் இல்லாம எங்க வந்துட்டு திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. புறா எங்க வந்தது? ஏன்னா அதுக்கு உலகம் என்ன ஆயிற்று? யாரு தெரியுமா அது கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார முடியும்? யாரால வசனத்தை கேட்க முடியும் தெரியுமா? யாரால தேவனுடைய மகிமையை காண முடியும் தெரியுமா? உலகத்தை வெறுத்தவர்களால் மட்டும்தான் முடியும், மற்றவர்களால் முடியாது. இவர் சொல்லி நான் அதை இழக்கவா? இவர் சொல்லி நான் அந்த 10,000 விடவா? இவர் சொல்லி நான் அந்த 1000 விடவா? அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவன், கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவன், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தரை விட எதுவுமே பெரிதாய் தெரியாது. இப்போ விட்டா எத்தனை பேர் ஓடி போக ரெடியாக இருப்போம்? காக்கா மாதிரி தெரியுமா? கொஞ்சம் சத்தியத்தை மாற்றிட்டோம்னா ஓடி போக நிறைய பேர் இல்லையா? உலகத்துக்குள்ளே ஓடி போக நிறைய பேர் இருப்போம். உலக ஆசீர்வாதத்துக்குள்ளே ஓடி போக நிறைய பேர் இருப்போம். இவர் என்ன இப்படி கதை ஜன்னலை அடைச்சிட்டு இருக்காரு, பேலையை உண்டாக்கி சபையை உண்டாக்கி ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டு இருக்காரு, சத்தியத்தெல்லாம் போட்டு போட்டு ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டாரு. எங்கே போய் வெளியே போவேன்? எங்கே உலக ஆசைக்கே இடம் இல்லையான்னு சரின்னு நோய் வச்ச ஜனம் வத்து போயிட்டா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு காக்காவை அனுப்புனாரு. ஆனால் காக்கா பேழைக்குள்ளே இருந்த போது எப்படி தான் இருந்திருக்கு? ஆகாரத்தை புசித்த போதும் எப்படி தான் இருந்திருக்கு? காக்காவாக தான் இருந்தது. வெளியே விட்டு பார்த்த போது தான் தெரியுது. அதே மாதிரி தான் சத்தியத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கோம், எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம் என்பது வெளியே போனால் தான் நமக்கு என்ன செய்யும்? சத்தியம் எத்தனை பேர் உள்ளே இருக்குங்கிறத எங்கே போனால் தான் தெரியும். அப்போ காக்கா பேழைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சுவாபத்தெல்லாம் என்ன செஞ்சிருக்கு?
சுவாவெல்லாம் சாகலை, அடக்கிட்டு இருக்கு. ஐயையோ பசி இருக்க, இவர் வேற ஜலங்கார, அங்கே நமக்கு வேண்டி நிறைய ஆகாரம் வேற இருக்குமே, நிறைய ஆசீர்வாதம் அங்கே விட்டுட்டு இங்கே வேற உள்ள வேற வந்துட்டானே, இவர் பேச்சை கேட்டு எல்லாரும் போதன்னு நானும் வந்துட்டானே. நம்ம சிலர் அப்படி தான் வருவோம், சரி போய் அவனும் போகிறான் நானும் போகிறேன், அது நிற்காது. அதை கொஞ்சம் வெளியே விடுங்க, உலகத்துக்கு முன்னாடி போயிடும். கத்தருக்காக நிற்கிறது எல்லாராலும் நிற்க முடியாது. அதான் கண்மலைக்குள் தங்குகிற வெளியே சத்தியத்தை திறந்தாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு போனார் பேலைய, கொஞ்சம் லூஸ் விட்டு ஜன்னலை திறந்தார், போச்சு ஒரே போக்கு, ஒரு ஆத்மா போயிட்டு. அப்ப சத்தியத்தை நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிருந்தாவது காக்கா பத்திரமாவாது, காக்காவையாவது உள்ளவா உட்கார்ந்துருக்கும், புறாவா மாறாட்டாலும் காக்காவாவது உள்ள இருக்கும். கொஞ்சம் சத்தியத்தை லூஸ் விட்டோம்னா காக்கா போயிடும், புறா மட்டும்தான் இருக்கும். ஆனா புறாவுக்கு எது ஆசை இல்லை? புறாவுக்கு எது மேல பிரியம் இல்லை? ஜலம் இருக்கா இல்லையா? அப்ப அந்த தண்ணீரையாவது குடிச்சிட்டு வரணுமா இல்லையா? புறா தண்ணி குடிக்குமா? இவன் பார்க்கறத பார்த்தா புறா அவனே இப்போதான் பார்க்கக்கா, எனக்கு அவனுக்கே அப்போதான் யோசனை வருது, புறா தண்ணி குடிக்குமா? அப்போ ஜலம் எவ்வளோ தூரம் இருந்திருக்கு, கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு போமான்னு குடிச்சிட்டு போச்சா? இவன் போனோம்னா கதவை சாத்திடுவான், அதுக்கப்புறம் சத்தியத்தை வாழை நல்லா இடிக்க கட்டிடுவான். இவன் நம்மளை அதுக்கப்புறம் வெடியை உருவானான்னு தெரியாது, வந்ததே வந்தோம், கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுவான். பரலோகத்துக்கு போகும்போது ஒன்றும் என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு போகாமல் குடிச்சுதா? ஏன்னா அதுக்கு எந்த தண்ணி போதும்? இந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு, இந்த டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த டேஸ்ட்டு போயிட்டு, அவ்வளோதான் வித்தியாசம். நமக்கு எந்த டேஸ்ட்டும் போக மாட்டேங்குது. அவருடைய வார்த்தை தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது. ஏன் ஆசானுடைய உதகல்ல வேதத்தை தேடுதாங்க? அந்த வேதத்தில் என்ன உண்டு? மதுரம் உண்டு. வேதத்தில் என்ன உண்டு? மதுரம் உண்டு. அதுதான் ஆசானுடைய உதகத்தில் வேதம் இருக்கணும், அதில் மதுரம் உண்டு. உன் உடதுகளின் கீழிருந்து என்ன ஒழுகுது? தேன் ஒழுகுகிறது. மணவாளியே, உன் உடதுகளின் கீழிருந்து இப்போ உள்ள மணவாழ்கிட்டெல்லாம் என்ன ஒழுகுது? லிப்டிக் தான் ஒழுகுது. உண்மை. இன்னும் வேலைக்குள்ள வந்த போதும் உலக ஆசை போக மாட்டேங்குது. லிப்டிக்கு, ஐப்ரோ, கம்மல், நெத்திச்சூடி, ஆத்திச்சூடி, வளையல், மூக்குத்தி போக மாட்டேக்கு. ஐயா நான் வசனம் தான் சொல்றேன், போக மாட்டேக்கு. ஆனால் எங்கே வந்துட்டு ஏன் அது புறாவா மாறலை? கண்ணாடியிலே தன்னுடைய முகத்தை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு இயேசுவை காண வேண்டிய பிரகாரம் கண்டவனால மட்டும்தான் மகிமையின் மேல மகிமையடைந்து மறுரூபமாக முடியும். காண வேண்டிய பிரகாரம் இயேசுவை காணாதவனால என்ன வசனம் கேட்டாலும் மறுரூபம் உண்டாகாது, கண்டிப்பா உண்டாகாது. இயேசுவே வந்து பிரசங்கம் பண்ணாலும் அவரை காண வேண்டிய பிரகாரம் காணாம அவனுக்குள்ள மறுரூபம் உண்டாகாது. 33 வருஷம் இயேசு எவ்வளவு பிரசங்கம் பண்ணார், அதை தான் நாம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் முடிச்சிருக்கேன், நேரம் ஆயிட்டு. இதுக்கு மேலே எடுத்தோம்னா நீங்கள் எல்லாரும் இவர் என்ன, ஒருத்தனுக்கு பசி இருக்கா இல்லை? எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப இருக்கு, நல்லா இருக்கு. சொல்லுங்க, அப்ப நம்ம காக்காவா இருக்கணுமா புறாவா இருக்கணுமா? புறா. உள்ள இருக்க 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 எல்லா ஆசையும் அப்படியே போகணும், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகணும், எல்லாம் புதிதாய் மாறணும். காக்கா உள்ளதா இருந்தது, ஆனா பழசு போகல.
புதுசும் வரலை. அப்போ புறா நம்பிக்கைக்குரியது. அதை தான் நான் சொல்ல வரேன். புறா என்னது? நம்பிக்கைக்குரியது. கொடுத்த ஊழியத்துக்கு, கொடுத்த சபைக்கு, கொடுத்த கிருபைக்கு, கொடுத்த கிருபாவரத்துக்கு, கொடுத்த பாஸ்டருக்கு, கொடுத்த கத்தருக்கு, கொடுத்த இரத்தத்துக்கு, எல்லாத்துக்கும் நம்பிக்கை உள்ளதாக இருக்கும். அதனால்தான் புறாவை அனுப்புதார். எதை அனுப்புனார்? புறா. சிலர் ஐயா என்ன முதல்ல அனுப்புவாங்க, அதை போய் பார்த்து எதையா பார்த்துட்டு சொல்லி நான் முதல்ல போய் பார்த்துட்டு வருவேன். அதுக்கப்புறம் கொத்தனாரை அனுப்புவாங்க, அவர் பார்த்துட்டு வந்து பதில் சொல்லுவார். உடனே ஐயா என்னை பார்த்து கேட்பாங்க, நீ சொன்ன பதிலுக்கும் இவர் சொல்ற பதிலுக்கு வித்தியாசம் இருக்கா அப்படிம்பாங்க. இருக்கு அப்படின்னு மண்டையை சொல்லுவேன். அதோட அமைதியாயிருவேன். ஏன்னா நம்ம போய் என்ன பதில் கொண்டு வாரோம்? காக்காவாக தான் இருந்திருக்கோம். அப்போ எப்படி இருந்திருக்கோம்? என்ன போய் பதில் கொண்டு வந்தோம்? ஐயா பார்த்தேன், அங்கே ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டேன். இவர் போய் பார்த்தாரு, ஆமாம் அங்கே ஒன்று இருக்கு அப்படிங்காரு. அதுக்கப்புறம் தான் கேட்டாங்க, கண்ணனி எங்கே வச்சு பார்த்த? அப்போ காக்கா போகிறதுக்கும் புறா போகிறதுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. நம்ம காக்காவா இருக்கணுமா புறாவா இருக்கணுமா? இதுக்கு மேலே பேசினோம்னா கல் வெளியேருந்தே எடுத்துகிட்டு வந்து எரிஞ்சிருவிய. இன்னும் இருக்கு. காக்காவா இருக்கணுமா புறாவா இருக்கணுமா? புறாவா இருக்கு. கர்த்தருடைய அன்பு நம்ம மேலே இருக்கிறத விட கர்த்தருடைய நம்பிக்கை நம்ம மேலே இருக்கணும். கண்டிப்பாக அது இருக்கணும். இந்த சத்தியத்தை என்னை நம்பி தந்தாரா, இந்த சத்தியத்தை அவன் கடைசி வரைக்கும் சொல்லுவான், சத்தியத்தில் கடைசி வரைக்கும் நடத்துவாங்கிற நம்பிக்கை என் மேலே இருக்கணும் கர்த்தருக்கு. இல்லைன்னா தரக்கூடாது, தர மாட்டார். நம்பி தந்தார். உன்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. அப்போ நம்மளை எப்படி எண்ணி இருக்கார்? இந்த உலகம் என்ன வேண்டாம், அவர் எண்ணி தந்திருக்கார். அப்போ நம்ம உண்மையா இல்லை, ஆனால் உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை தந்தார். அதுக்காக தான் பவுல் அவ்வளோ அடிபட்டார், அவ்வளோ நொறுக்கப்பட்டார். எத்தனை அடிபட்டார்! நமக்கு ஊழியத்துலேருந்து ஒரு அடி கூட விழலை. ஆனால் நமக்கு என்ன வேண்டாம், இந்த ஊழியம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட் சுவிசேஷ ஊழியம் எப்படி இருக்குது? சுவிசேஷ ஊழியம் எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது பாஸ்டர். நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, நாங்கள் பாட்டுக்கு பின்னாடி வாரோம். ஸோ நல்லா தான் இருக்குது அப்படிங்க. சுவிசேஷ ஊழியம் எப்படி இருக்குது? கஷ்டமாக தான் இருக்கும். கால் வலிக்கும், வலிக்க தான் செய்யும். அதுக்காண்டி ஊழியம் வேண்டாம் பாஸ்டர். இனி சுவிசேஷம் அடுத்த வாரம் போய்க்கலாமா? எதுக்கு இதை தந்தார்? எதுக்கு இதை தந்தார்? இதை இவன்கிட்ட கொடுத்தா இவன் கடைசி வரைக்கும் இதில் நடத்துவான், இந்த சத்தியத்தில் நடத்தி கொண்டு போவான் என்கிற நம்பிக்கையில் தந்தார். ஆனால் இதை நம்ம கேட்போமா? திரும்பவும் சொன்ன கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேலே இருக்கிறத விட கர்த்தருடைய நம்பிக்கை நம்ம மேலே அதிகமாக இருக்கணும். கர்த்தருடைய நம்பிக்கை கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். அது இல்லாத வரைக்கும் ஒன்றையும் நம்ம கையில் தரமாட்டார், ஒரு பொறுப்பையும் தரமாட்டார். இவன்கிட்ட கொடுத்தா இவன் கரெக்டாக செய்வாங்கிற நம்பிக்கை வேணும். அதான் புறாவை அனுப்புனார். அந்த வசனம் என்ன சொல்லுது? ஜலம் வற்றி போயிற்றோ என்று அறியும்படி. வித்தியாசம் இருக்கு. காக்காவை அனுப்புனேன், ஆனால் அது ஒன்றும் இல்லை, பிரயோஜனம் இல்லை. இந்த புறாவை அனுப்புதேன். இந்த ஒன்று தான் நான் அனுப்புன ஊழியத்துக்கு எப்படி இருக்கும்? நம்பிக்கை உள்ளதாக இருக்கும். இந்த ஒன்று தான் நான் கொடுத்த கிருபைக்கு நம்பிக்கை உள்ளதாக இருக்கும். இந்த ஒன்று தான் நான் கொடுத்த சுவிசேஷத்துக்கு நம்பிக்கை உள்ளதாக இருக்கும். போச்சு, போய் ஒரு ஒலிவை இலையாவது கொண்டு வந்ததே, காக்கா அம்புட்டியும் சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கு. காக்கா அம்புட்டு என்ன செஞ்சிருக்கு?
சாப்பிட்டு தான் வந்திருக்கு. நம்ம சுவிசேஷ ஊழியத்துக்கு எதுக்கு போகிறோம்? ஒவ்வொரு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வரவா? ஒரு ஒலிவ இலையாவது கொண்டு வரதுக்கு. இல்லை எவ்வளோ பாடம் இருக்குது பாருங்க. இன்னும் முடிக்க ஒரு ஒலிவ இலையாவது கொண்டு வருவது. இதுதான் சுவிசேஷ ஊழியம். சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்களையும் அற்பமாக எண்ணாதீங்க. அப்படி எண்ணுனா எண்ணிக்கிடுங்க, அது விஷயம் இல்லை. சுவிசேஷ ஊழியம் மிகப்பெரிய ஊழியம். இங்கே தெரியாது, பரலோகத்தில் பிரதிபலன் உண்டு. எதில் 4 பேர் 4 விதம் பேசுதான், நான் சுவிசேஷத்துக்கு வரல. அப்போ குழம்புல உப்பு கம்மியாக இருக்கும், குழம்புல உரப்பு கூட இருக்கும். ஒரு நாள் பாவக்காய் வைக்க தான் செய்வாங்க. சாப்பிடாம இருப்போமா? சாப்பிடாம இருந்தால் அடுத்த வாட்டி என்ன கிடைக்காது? அது மட்டும் சாப்பிட்டுதோம். உப்பு இல்லாட்டாலும் உரப்பு கூட இருந்தாலும் என்ன செய்வோம்? இங்கே 4 பேர் 4 விதம் பேசினா நமக்கு என்ன ஆகுது? நான் அந்த ஊழியத்துக்கு, சுவிசேஷ ஊழியத்துக்கு நான் வரல. ஃபஸ்ட்டு இன்னும் ஒரு மாதிரி நினைக்காங்க. அவன் ஒரு மாதிரி நினச்சா இருந்தா 2 மாதிரி நினச்சா என்ன? நம்ம எங்கே போகணும்? அனுப்புனது யாரு? நம்மளை அனுப்புனது எங்கே? முதல்ல ஓநாய்களுக்குள்ளே தானே. ஓநாயை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குன்னா எங்கே? ஒரு மாதிரி தான் இருக்கும். அனுப்புனதே ஓநாய்க்குள்ளே தானே. ஓநாய்க்குள்ளே போயிட்டு கத்தாக அவன் ஒரு மாதிரி பார்க்கான், இவன் ஒரு மாதிரி பேசுறான். அப்படி தான் பார்ப்பான், அப்படி தான் பேசுவான். ஏன்னா அவன் யாரு? ஓநாய். நம்ம யாரு? ஆடு. நம்ம யாரு? அவன் அங்கே அருவத்தை இங்கே கத்தி எடுத்துடக்கூடாது. நம்ம போகும்போது எப்படி போகணுமா? புறாவை பாம்பை போல வினாவோடும் புறாவை போல. அப்போ அவன் அடித்தா நம்மளும் திரும்ப அடிக்கணும். அப்போ நம்ம போகும்போது எப்படி போல? ஆடா போல. எப்படி போயிருக்கோம்? எப்படி போயிருக்கோம்? ஓனாயாக தான் போயிருக்கோம். அவன் ஆளாக தான் போயிருக்கோம். அதனால தான் அவன் அடித்தா திரும்ப நாமளும் அடிக்கான். அவன் காரி துப்புனா திரும்ப நாமளும் காரி துப்பு தான். வித்தியாசம் இருக்குங்க. சுவிசேஷ ஊழியம் போகணும்னா ஆடை போல போகணும். என்ன சொன்னாலும் அமைதியாக இப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான். நீங்களும் என்ன பார்த்துருப்பிய, நான் பாடு அப்படியே நடந்து போவேன். எவனு என்னன்னு சொல்லிட்டு வரட்டும்னு. வேறு என்ன செய்ய? என்ன அனுப்புனது யாரு? அவர்லாம் யாசதான் செய்வான். எத்தனை பேர் என்னென்ன ஏசிருக்கானோ அதுவும் தெரியாது. இயேசுவே ஏசிருக்கான். பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு என்னவா இருக்கும்? அவரே சொல்லிட்டாரு. எப்போ எனக்கே இந்த பாடு, உன்னை விட்டு வைக்க மாட்டான், நீ ஜாக்கிரதையாக கவனமாக போகும்பாரு. இயேசுவை போல யாருங்க இருக்கா? உண்மையாகுங்க. அவர் கூட இருந்தாலே போதும். 1000 நாளுக்குள்ள சந்தோஷம் அவர் கூட இருக்கிற ஒரு நாளையில் கிடச்சிடும். இந்த இன்னைக்கு பார்த்தீங்களா எவ்வளோ டேஸ்ட்டு, இதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்னும் உங்களை உட்கார வச்சா 2-3 மணி நேரம் உட்கார வச்சிருவேன். ஆனால் என்னை ஏசிடுவீங்க. அதனால கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. எதற்குமே தகுதியில்லாத எங்களை உம்முடைய சந்நிதி கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் கத்தாவே. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேனப்போ, அதெல்லாம் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் கத்தாவே. இயேசுவே, நாங்கள் காக்காவா இராமல் புறாவா இருந்து கத்தாவே, நீர் எங்களை அழைத்த ஊழியத்தை, நீர் எங்களை நம்பின நம்பிக்கைக்கு ஏதுவாய் கத்தாவே அப்படியே செய்து முடிக்க நோவாவை நீ நம்பி கத்தாவே ஒரு பேழையை உண்டாக்க சொன்னீர். அவன் அந்த நம்பிக்கைக்கு நம்பிக்கை உரியவனாய் இருந்து நீர் சொன்னபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. கத்தாவே, நீர் எங்களை நம்பி இந்த ஊழியத்தை தந்தீர் கத்தாவே. நீர் சொன்னபடியெல்லாம் இதை நாங்கள் செய்து முடிக்க அடியேனுக்கு கிருபதாரம், நீரே ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.